ஏன்னா அவங்களோட ரிலேட்டிவ் பொண்ணு யாரோ அந்த ஃபீல்ட போய் பிடிக்காம வெளில வந்து அந்த மாதிரி ஏதோ ஆயிடுக்கு. அதனால வேணாம்னு சொன்னாங்க. நான் அவங்க பேசுறத சரி நான் போலன்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லுவாங்க. பொண்ணுங்கன்னா எதுக்கு போலீஸ் எல்லாம் போயிட்டு வேற ஏதாவது படிக்க வேண்டியதானே, குரூப் 4 படி, குரூப் 2 படி, வேற ஏதாவது படிக்க வேண்டியதானே, டீச்சரா போலாம், கேர்ள்ஸுக்கு அதான் செட் ஆகும், டியூஷன் அப்படிதான் சொன்னதுக்கு அப்புறம் சரி கிடைக்கல ஃபெயில் ஆயிட்டேன்னு தெரிஞ்சோடனே கொண்டாடி இருப்பாங்களே, அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்க முடிஞ்சுச்சு. சரி நீங்க சிரிங்க, நான் வேலையை வாங்கிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே இல்ல இப்போதைக்கு ஒருத்தவங்களாம் கேட்டாங்க. ஒரு வயசானவங்க அவங்க வெயிட்ட லாஸ் பண்ணணும்னு வந்து நடந்துட்டு இருந்தாங்க. நான் அங்க ஓடிட்டு இருந்தேன். அப்போதைக்கு அவங்க கேட்டாங்க, நாங்க தான் வெயிட்டா இருக்கோம் வந்து நடக்கிறோம், நீ ஏமா இவ்வளவு ஒல்லியா இருந்துட்டு வந்து ஓடுற அப்படின்னு கேட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, இப்ப லாஸ்டா வந்து 2023 போலீஸ் 2023 நோட்டிபிகேஷன் விட்டு டிசம்பர்ல எழுதி பிப்ரவரி மாசம் பிசிக்கல் அட்டெண்ட் பண்ணி இப்போ இந்த நவம்பர்ல ரிசல்ட் விட்டாங்களா? ஆமா, நவம்பர் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க. ஒர்க் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ அதில் பாஸ் ஆகிருக்க கார்த்தி அவங்க தான் வந்து இப்போ தமிழ்நாடு காவல்துறையில வந்து கான்ஸ்டபிளா வந்து தேர்வாயிருக்காங்க. அவங்களோட தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். வணக்கம் கார்த்தியா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. நீங்க யாரு, நீங்க எந்த ஊரு, உங்களோட ஃபேமிலிலாம் பத்தி அப்படியே ஒரு பயோடேட்டா சொல்லிடுங்க. என் பேர் வந்து கார்த்திகா, அப்பா பேர் வந்து மாணிக்கம். அப்பா வந்து கார்பெண்டரா இருக்காங்க, அம்மா வந்து வீட்டில தான் இருக்காங்க. நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஒரு 3 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்ல உங்க ஸ்கூல் வந்து நான் ஆசி சிறுமலை ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்குமே ஒரே ஸ்கூல் தான். காலேஜ்ல எங்க படிச்சீங்க? காலேஜ் வந்து SBMல இங்க திண்டுக்கல்ல படிச்சேன். இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இன்ஜினியரிங்னா வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் எடுத்தா கெத்துன்னு சொல்லி அப்படிலாம் இல்லடே, சீட்டு அலாட்மெண்ட் கிடைக்கல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போட்டேன், பட் கிடைக்கல. அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். சரி, ஓகே ஓகே. நீங்க எப்படி வந்து இந்த காவல்துறை TNUSRB படிச்சு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே போலீஸ் ஆகணும், அந்த யூனிஃபார்ம் போடணும்ன்ற அந்த கியூரியாசிட்டிலே இருந்தேன். சரி, எனக்கு ஏஜ் 19 ஆகும்போதே நான் ட்ரை பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு இதுவாயிடுச்சு. ஏன்னா நான் எக்ஸாம்க்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல. சரி ஃபர்ஸ்ட் டைம் தானே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எக்ஸாம் எழுதினேன், பாஸ் ஆயிட்டேன். சரி அப்புறம் பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணேன், அப்புறம் ஓவரால்ல போயிடுச்சு. சரி அப்புறம் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நல்லா தான் படிச்சேன், எக்ஸாம்லயே போயிடுச்சு, கட் ஆஃப் வரல. அப்புறம் இப்போ தேர்ட் டைம் அட்டெண்ட் பண்ணி பிசிக்கல் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இப்போ ஏஜ் என்ன உங்களுக்கு? இப்போ 23. 4 வருஷம். 19ல இருந்து இல்ல 21ல. எனக்கு 19 வயசுல ட்ரை பண்ணேன். அது இப்ப இடையில வந்து கொரோனானால தள்ளி போச்சு, ரிசல்ட் தள்ளி போச்சு. அப்புறம் இப்ப எலெக்ஷனாலையும் தள்ளி போச்சு. அதனால இயர்ஸ் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. சரி, நீங்க இதுல ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? இப்ப லாஸ்ட் 54. 70க்கு 54. சரி சரி. இதுல பிசிக்கல்ல எவ்வளவு? பிசிக்கல்ல வந்து 4 ஸ்டார் போட்டேன். பொண்ணுங்களுக்கு மொத்தம் எவ்வளவு? 24. அதேதான். மொத்தம் 4. பசங்களுக்கு 6 ஸ்டார் இருக்குமே, பொண்ணுங்களுக்கு எத்தனை ஸ்டார்? அதேதான் 6 ஸ்டார். அதே 6 ஸ்டார். அதுல 4 போட்டேன். ஓ சரி சரி, ஓகே ஓகே. இப்போ நீங்க எக்ஸாம்க்குலாம் படிச்சிருப்பீங்கல்ல? ஆமாண்ணே. சோ வந்து நீங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாமுக்கு? மோஸ்ட்லி யூடியூப் வீடியோஸ் தான் பார்ப்பேன். நான் ஸ்கூல் புக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சும்மா ஏதோ ஒரு சென்டர்ல இருந்து புக் வாங்கி அப்படி படிச்சேன். அது எனக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் யூடியூப்ல படிச்சேன், அதுவும் செட் ஆகல. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் வாங்கி அப்புறம் லைன் பை லைனா ஃபுல்லா படிச்சேன். அப்பதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. புரிஞ்சுக்கங்க, சென்ட்ரோட மெட்டீரியல் சோர்ஸ் யூடியூப் வீடியோஸ்னா ஒரு ஷார்ட்கட் காண்டி ஃபர்ஸ்ட் டைம் பிகினரா இருக்கும்போது படிக்கலாம். மட்டும் வேணா அதுல பாத்துக்கலாம். ஆனா ஃபுல்லா அதுல படிச்சா பாஸ் பண்ண முடியாது. யூடியூப் மட்டுமே படிச்சு நம்ம கிளியர்லாம் பண்ண முடியாது. யூடியூப் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும். இப்போ நீ தனியா உட்காந்து ஒரு பாடத்தை 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா யூடியூப்ல படிச்சா எனக்கு ஒரு 1 மணி நேரம் குறையும். அதுதானே தவிர யூடியூப்ல படிச்சு மட்டும் பாஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துங்க, மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சாங்க, இதாகல. யூடியூப் பார்த்தாங்க, அதுவும் உங்களுக்கு செட் ஆகல. கடைசியில் ஸ்கூல் புக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஸ்கூல் புக்கே படிங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரும் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்களா? இந்த ஃபீல்ட்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல. நம்மளே ஒரு இது சரி படி அப்படின்னு சொன்னாலுமே இதெல்லாம் கேர்ள்ஸுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. 90% அப்படிதான் இருக்காங்க. 10% ஏன்னா சரி பண்ணு, நல்ல ஸ்கோப் இருக்கு, நம்மள மாதிரி படிக்கிறவங்க வந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க. சும்மா நார்மலா பாக்குறவங்க இதெல்லாம் செட் ஆகுமா, போலீஸ் கேர்ள்ஸுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியா. சரி, ஃபேமிலிலாம் இப்போ எப்படி ஃபீல் பண்றாங்க? எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்க, என்ன சொல்றாங்க? வீட்ல எல்லாருக்கும் ஹாப்பி தான், ஆனா அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது போலீஸ்க்கு நம்ம உள்ள போதே
நான் இப்ப கல்யாணம் எப்படி பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்களா? அப்படி யோசிக்கல. ரொம்ப இது வரைக்கும் நான் வெளியில எங்கேயுமே தங்கினதே கிடையாது. சரி. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போக வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றனால. சரி. இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் எந்த? இங்க விழுப்புரம் போட்டிருக்காங்க ட்ரைனிங். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போஸ்டிங் எங்கன்னு தெரியும். இப்போ நீங்க படிச்சாலாம் எப்படி? நீங்க எது இன்ஸ்டிடியூட் போனீங்களா இல்ல வீட்ல தான் படிச்சீங்களா? இல்ல நாங்க வீட்ல தான் உட்கார்ந்து படிச்சோம். நானும் அக்காவும் சேர்ந்து தான் படிச்சோம். மார்னிங் ஈவினிங் அந்த டைம்ல மட்டும் தான் படிப்போம். கொஞ்சம் மதிய டைம் பிரேக்ல எல்லாம் சும்மா மேத்ஸ் பாக்குறது, சைக்காலஜி பாக்குறது அந்த மாதிரி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் படிப்போம். இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா ரெண்டு பேருமே அது ரெண்டு பேருமே படிப்போம். படிச்சுட்டு மாத்தி மாத்தி கொஸ்டின் பண்ணிக்கிறது, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் படிச்சு முடிச்சு உங்களுக்குள்ள நீங்களே செல்ஃபா கேள்வி கேட்டு அக்கா எவ்வளவு எடுத்தா? அவங்க எழுதுனாங்களா? பீஸ் எழுதுனாங்க? ஆமா அவங்களும் தான் எழுதுனாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எக்ஸாம் போனோம். எல்லாமே சேர்ந்து தான் பண்ணோம். அவங்களுக்கு வந்து ஓவரால்ல போயிடுச்சு. ஓவரால் மார்க்ல போயிடுச்சு. நீங்க எவ்வளவு? 54. நான் எக்ஸாம்ல வந்து 54, அவ வந்து 57 எடுத்தா. பிசிக்கல்ல வந்து நான் 4 ஸ்டார் போட்டேன், அவ வந்து 3 ஸ்டார் போட்டா. அதனால அவளுக்கு ஒரு மார்க் இல்லாம போயிடுச்சு. ஓவரால் மார்க் நீங்க எவ்வளவு? அவங்க நான் 70, அவ வந்து 69. 60 ஒரு மார்க்ல? ஒரு மார்க்ல போயிடுச்சு. ஒரே வீட்ல பாருங்க. ஒரு மார்க்ல அக்காக்கு வேலை கிடைக்கல, தங்கச்சிக்கு ஒரு மார்க் கூட அதெல்லாம் கிடைச்சு. விடுங்க, அவங்க அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா. ஆமா, அடுத்த எக்ஸாம் எழுதிட்டோம். சரி, ஓகே. இப்போ நீங்க சப்ஜெக்ட்ல எதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? இப்ப தமிழுக்கு படிச்சீங்களா இல்ல பொதுவா தமிழ் படிச்சீங்களா இல்ல இப்ப சயின்ஸ்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பயாலஜி, ஹிஸ்டரி, கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, சாரி பாட்னி, ஓகே, அது இருக்குது. ஹிஸ்டரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜியோகிராஃபிலாம் இருக்குது. இதுல நீங்க எதுக்கு அதிகமா படிச்சீங்க? நாங்க வந்து சயின்ஸ் தான் மோஸ்ட்லி இது பண்ணுவோம். ஏன்னா பயாலஜி வந்து படிக்க கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால சயின்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கனால அத படிச்சு இது பண்ணிக்குவோம். பயாலஜி, சயின்ஸ்ல பயாலஜி. சரி, மத்த டாபிக்லாம் எது வரலையோ அந்த டாபிக்க மட்டும் செல்ஃபா அப்படியே நோட்ஸ் எடுத்து படிச்சுக்குவோம். டெஸ்ட் எல்லாம் எந்த மாதிரி? டெஸ்ட் டெய்லியும் போடுவோம். அப்புறம் வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவோம். ஃப்ரீ டெஸ்ட் யூடியூப்ல ஃப்ரீ டெஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி டெஸ்ட் தான் நிறைய போட்டு பார்ப்போம். டெஸ்ட் போட்டு நம்ம படிச்சோன்றத டெஸ்ட் போட்டாதான் எவ்வளவு மார்க் வருது, நம்ம எப்படி படிச்சிருக்கோன்றது தெரியும். அதனால டெஸ்ட் அடிக்கடி போட்டு பார்ப்போம். இப்போ நீங்க படிக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ நீங்க இந்த கிரவுண்ட் பிராக்டிஸ் இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி படிச்சு உங்களுக்கு? நாங்க 2021 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத பத்தி நாலேஜே இல்ல. நாங்க எப்படி பண்றது என்னன்ற எதுவுமே மைண்ட்ல தோணவே இல்ல. சரின்ட்டு எங்க ஸ்கூல்லே, நான் படிச்ச ஸ்கூல்லயே வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஆசி சிறுமலை ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்க வந்து ராஜாராம் சார்னு அவங்க வந்து வேற எதுங்களை ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு கோச் பண்ணாங்க. அங்க ஒரு கொஞ்சம் பேர் அங்க அதுல பாஸ் ஆனவங்க எல்லாருமே அங்க பிராக்டிஸ்ல ஆல்ரெடி இருந்தாங்க. நாங்களும் போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. மொத்தமா சேர்ந்து பண்ணும்போது ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சாரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க்குன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மூர்த்தி அண்ணான்னு ஒரு அண்ணா கோச் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு அத்லெட் பிளேயர், ஸ்டேட் லெவல் போய் 3rd வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படின்னு. ஆனா அது கொரோனா டைம்ன்றனால எங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நாளைக்கு அடுத்த மாசம் அப்படின்னு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சு நல்லாவே ப்ரிப்பேர் ஆனோம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்கள்ட்ட பண்ணோம். அதுக்கப்புறம் கொரோனானால கேப் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அண்ணன்களும் ஒர்க்குன்னு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நாங்களாவே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்க நல்லாகுளத்துல வந்து ஒரு சார், ஆர்மி கோச் ஒரு சார் இருந்தாங்க, சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு. அந்த சார் ஆர்மில இருந்திருக்காரு. அவர் எக்ஸ் ஆர்மி. அவங்க எங்களுக்கு கோச் பண்ணாங்க. அவங்களும் நல்லா கோச் பண்ணாங்க. டயர் ஒர்க் அவுட்ஸ், லாங் ஜம்புக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அப்புறம் ஈவினிங் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தோம். அப்பயும் நல்லா தான் பண்ணோம். ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பிசிக்கல் போற வரைக்குமே நான் சூப்பரா பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சொல்லு அப்படியே இது பண்ணிக்கலாம். சொல்லு கட் பண்ணி. சொல்லு. அப்புறம் இந்த ஆர்மி கோச் சார் வந்து